வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல், பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள். ரணில் 1 கோடிக்கு மேல் வாக்குகளை பெற்று சாதனை வெற்றியிட்டவர் பாலித ரங்கி பண்டார நம்பிக்கை. ரணிலின் வெற்றிக்காக நாடு முழுவதும் 150 அரசியல் கூட்டங்கள் ஏற்பாடு. ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் ஏற்பட்ட விரிசல், சமல் சசேந்திர உட்பட பலர் ரணிலுக்கு ஆதரவு. கொழும்பில் நங்கூரமிட்டிருந்த கப்பலில் வெடிப்பு சத்தத்துடன் பாரிய தீ. சமஷ்டி அடிப்படையிலான தீர்விற்கு உறுதியளிக்க வேட்பாளர்கள் தயாரா? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. கட்டுநாயக்காவல் 36 கையடக்க தொலைபேசிகள், 6 மடிக்கணினிகளுடன் சிக்கிய 3 வர்த்தகர்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினமான எதிர்வரும் வியாழக்கிழமை அன்று தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன் கருவிகள், ஸ்னைப்பர்கள் சகிதம் 4500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையக தலைவர் RMLA ரட்நாயக்க தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் விரிவான பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதன் பின்னரே குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறித்த கூட்டத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக, பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, நிர்வாகத்திற்கான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் லலித் பத்நாயக்க மற்றும் விசேட அதிரடிப்படையின் கட்டளை தளபதி வருண ஜெயசுந்தர ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் வேட்பாளர்கள், அவர்களுடன் வருகின்றவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என்று ரட்நாயக்க கூறியுள்ளார். விசேட அதிரடிப்படையினர் கட்டடத்திற்குள்ளும் அதன் அருகாமையிலும் பாதுகாப்பிற்கு பொறுப்பாக இருப்பார்கள். வேட்புமனுக்கள் முற்பகல் 9 மணி முதல் 11 மணி வரை 30 நிமிட ஆட்சேபனை நேரத்துடன் 11:30 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவரையில் 27 வேட்பாளர்கள் தமது கட்டுப்படங்களை செலுத்தியுள்ளனர். இதேவேளை வேட்பாளருடன் சட்டத்திரணி உட்பட 2 மாத்திரமே வேட்புமனு மண்டபத்திற்குள் செல்ல முடியும் என்று தேர்தல்கள் ஆணையக தலைவர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 51 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜூலை 31 முதல் நேற்று வரை 320 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சாதனை வெற்றியிட்டுவார் என்று தெரிவித்துள்ளார். அதிகளவான அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் அரசியல் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய ஏறக்குறைய 150 அரசியல் கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் 100 முக்கிய கூட்டங்களாக இருக்கும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கோருகின்றன. மீதமுள்ளவை ஆதரவு குழுக்களால் நடத்தப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டங்களுக்கு ஹரின் பெர்னாண்டோ, மஹிந்தானந்த அழுத்கமகே, பிரசன்ன ரணதுங்க, வஜ்ர அபேவர்த்தன, ரமேஷ் பத்ரன, மனுஷ நாணயக்கார மற்றும் பலர் பிரதான பேச்சாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொதுஜன பெரமுன எடுத்துள்ள தீர்மானம் காரணமாக ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தவர்கள் உட்பட ராஜபக்ஷ குடும்பத்தவர்கள் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர். முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவும் ராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ஷவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதுடன் அவருக்கே கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஏனைய புதல்வர்களும் இதே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜோசித ரோஹிதவின் சந்தைப்படுத்தல் நிறுவனத்தைச் சேர்ந்த குழுவிடம் ரணில் விக்ரமசிங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் நாமல் ராஜபக்ஷ கட்சி தனது சொந்த வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்பதில் உறுதியாக காணப்படுகின்றார் என்றும் கூறப்படுகிறது. தம்பிக பெரேரா போட்டியிலிருந்து விலகிய பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்காக தினேஷ் குணவர்தன, காமினி லொக்குகே உட்பட பலர் குறித்து ஆராய்ந்தோம் என தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ விஜயதாசவை கூட ஆதரித்திருப்போம் என குறிப்பிட்டுள்ளார். தம்மிக்க பெரேரா போட்டியிலிருந்து விலகிய பின்னர் நாங்கள் பல பேர்களை ஆராய்ந்தோம்.
பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே, கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் ஆகியோரை வேட்பாளராக நிறுத்துவது குறித்து ஆராய்ந்தோம். கட்சியின் பிரதேச அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக நாமல் ராஜபக்சவை நியமிக்க தீர்மானித்தோம். எங்களிடம் தகுதியான ஏனைய வேட்பாளர்கள் இருந்தனர். விஜயதாஸ் ராஜபக்சே கூட நாங்கள் ஆதரித்திருப்போம். அவர் வேறு கட்சியின் கீழ் போட்டியிட்டாலும் அவர் இன்னமும் நாடாளுமன்றத்தில் பொதுஜன பிரமுனவின் உறுப்பினரே. இவ்வாறு பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் முடிவை நிராகரித்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கின்றவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று மாவட்ட மட்ட பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவ்வாறான முடிவை எடுத்தால் நீதிமன்றம் அதற்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் மஹிந்த ராஜபக்ஷவும் பெசல் ராஜபக்ஷவும் இது அதற்கான நேரமில்லை என்று தெரிவித்துள்ளனர். தற்போதைக்கு நாங்கள் தேர்தல் குறித்து கவனம் செலுத்துவோம். பலர் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீள வருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என்றும் பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். இவர் கம்பஹா மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்திய நன்மதிப்புமிக்க அரசியல்வாதியான அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையின் பாரியார் ஆவார். பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்துள்ள இவர் கடந்த அரசாங்கத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்தார். பெர்னாண்டோ பிள்ளை முன்பு சிறைச்சாலைகள், மறுசீரமைப்பு மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் இன்று அதிகாலை தீ ஏற்பட்டதுடன் வெடிப்பும் ஏற்பட்டதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். துறைமுக தீயணைப்பு பிரிவு உட்பட துறைமுக ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்தி அணைத்ததாகவும் தீயை அணைக்க முடியாவிட்டால் பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தீயினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் இதுவரையில் மதிப்பிடப்படவில்லை. எனினும் சரக்கு மற்றும் கப்பலுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மதுபான வகைகளின் விலை குறைக்கப்படுவதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதுபானங்களின் விலை குறைக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கல் எனப்படுகின்ற அதிவிசேட சாராய வகையின் விலை சுமார் 1000 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மதுபான விலையை குறைப்பு தொடர்பில் சில அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு வழங்குவதாக தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் எவரேனும் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க முன்வருவார்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் அவ்வாறு செயல்படும் பட்சத்தில் அது தொடர்பில் பரிசீலிப்பதற்கு பொது கட்டமைப்பு தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இக்காலகட்டத்தில் தற்போது எம்மிடம் இருப்பது ஒரே ஒரு ஜனநாயக உரிமைக்கான வாக்கு எனும் ஆயுதமாகும். அதனை எவ்வாறு பிரயோகிக்கப் போகிறோம் என்பதில் தமிழ் பொது வேட்பாளர் எனும் விடயமும் உள்ளடங்கியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பொது வேட்பாளர் விடயத்தினை எதிர்ப்பவர்கள் எந்த காரணத்திற்காக எதிர்க்கிறார்கள் என்றும் யாரை இந்த தேர்தலில் ஆதரிக்கின்றார்கள் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும். அத்துடன் வரலாற்றில் இந்த தேர்தல் காலத்திலேயே தென்னிலங்கை கட்சிகள் நேரடியாகவே யாழ்ப்பாணத்திற்கு வந்து தமக்கு ஆதரவளிக்குமாறு கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ள விடயம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு ஏதோ ஒரு விதத்தில் தென்னிலங்கைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இழந்து போன எமது இனத்தின் இறைமையை மீட்டெடுப்பதற்காக இந்த தேர்தலிலும் நாம் தொடர்ந்தும் போராடுவோம் என ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளை நிறுத்தாத காரணத்தினால் 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரை களுத்துறை பயாகல போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் குழு கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த மாணவன் கடந்த 7ஆம் திகதி தனது தந்தையின் மோட்டார் சைக்கிளில் அருகிலுள்ள கடையொன்றிற்கு சென்றுள்ளதாகவும் பின் அமர்ந்து சென்ற அவரது நண்பர் தலைக்கவசம் அணியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது பயாகல போலீஸ் போக்குவரத்து பிரிவின் நடமாடும் அதிகாரிகள் இருவர் அவர்களை துரத்தி சென்று மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அவர்களை திட்டியுள்ளனர். அப்போது பாடசாலை மாணவன் மோட்டார் சைக்கிளை மீண்டும் இயக்கி அருகிலுள்ள உறவினர் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றுள்ளார். அவர்களை
துரத்தி சென்ற போலீஸ் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் பின்னால் சென்ற மாணவனை கன்னத்தில் அறைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்திய மாணவனையும் சரமாரியாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான பாடசாலை மாணவர் சிகிச்சைக்காக களுத்துறை நாகொடை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பயாகல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். ஏமாற்றுக்காரர்களின் கூடாரமாக இந்த அரசு மாறியுள்ள நிலையில் ஏமாற்றுக்காரர்களின் தலைவராகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்பட்டு வருவதாக தொழிலாளர் தேசிய முன்னணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகுமார் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் கூட்டம் நேற்று ஹட்டனில் இடம்பெற்றது. அவர் மேலும் கூறியவை வருமாறு: ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தொழில் அமைச்சராக செயல்பட்ட மனுச நாணயக்காரவும் கொட்டகலைக்கு வருகை தந்து 1700 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தனர். மக்களை ஏமாற்றி பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து நாடகங்களையும் அரங்கேற்றினர். ஆனால் இது ஏமாற்று நடவடிக்கை என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் கூட மீளப்பெறப்பட்டுள்ளது. இவ்வாறு மலையக மக்களுக்கு துரோகம் செய்ததால் தான் என்று நாடாளுமன்ற உறுப்புரிமையை கூட மனுச நாணயக்காரர் இழந்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வீட்டிற்கு அனுப்பப்படுவார். அதன் பின்னர் பொது தேர்தலில் மலையக அமைச்சரின் கட்சியும் காணாமல் போக செய்யப்படும். தமக்கு துரோகம் இழைத்த இந்த 3 தரப்புகளுக்கும் மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள் என்றார். பிபில மகியங்கனை பிரதான வீதியில் இன்றைய தினம் காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக டிதிமாலியத்த போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஊரணிய 12ஆம் கட்டையை சேர்ந்த 60 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு குறித்த பகுதியில் உள்ள மரண வீடொன்றில் இரவு 11 மணியளவில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு சடலமாக மீட்கப்பட்ட நபர் மரண வீட்டில் ஏற்பட்ட கைகலப்பில் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதோடு பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வசந்த கந்தேவத்தவின் பணிப்புரையின் பேரில் டிதிமாலியத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி CR வீரகோண தலைமையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் மீனவர்கள் 4 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தாக்கி இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இரும்பு கம்பி உள்ளிட்டவற்றால் தாக்கப்பட்டதில் காயமடைந்த மீனவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மீனவர்களின் 4 லட்சம் மதிப்புள்ள வலைகள் GPS கருவி போன்றவற்றை பறித்து சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட 36 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 6 மடிக்கணனிகள் ஆகியவற்றுடன் 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கொழும்பு தெமட்டகொடை பிரதேசத்தில் வசிக்கும் 40 முதல் 45 வயதுக்குட்பட்ட வர்த்தகர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தேக நபர்கள் நேற்று நள்ளிரவு 12:30 மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் EK 649 விமானத்தின் ஊடாக கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது அவர்களது பயணப்பைகள் அதிகாரிகளால் சோதனையிடப்பட்டது. அவ்வேளை மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனிகள் கண்டெடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கைதான 3 வரையும் சட்டவிரோதமாக கொண்டு வந்த கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனிகள் என்பவற்றையும் மேலதிக விசாரணைகளுக்காக கடுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அடுத்து சுங்கத்துறை அதிகாரி சோதனை நடத்தியதன் பின்னர் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனிகளை பறிமுதல் செய்ததோடு கைதான 3 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.